என்ன பேசுறாங்க தெரியுமா? இது அவட மாதிரியே வந்துருச்சு, திட்டி திட்டி அவட மாதிரியே வந்துருது பூதேவி. சவுதியிலே வாங்கின அந்த செக்கு அது எங்க? இவர் சொல்லுவாரா? வாதங்கள். முபாரக் வருகிறாயா, மண்ணை வாரி போட்டு நாசமா போகட்டும் என்று சொல்லலாம் என்று அழைக்கிறான். எதற்கு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் டிடிக்காக வேண்டி. சுயநலத்தின் சொத்தாக, சுயநலத்தின் சொந்த ரூபமாக இன்றைக்கு காட்சி அளிக்கிற, பயப்பட வேண்டியதே இல்ல, 2 எழுத்துக்காரன் நரகத். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. மறுமையில் இந்த தௌஹீத்வாதிகளும் ஜாக்குகள் எல்லாம் நரகத்தில் போடப்படும் போது அந்த நரகவாதிகள் எல்லாம் சொல்லுவார்களாம், அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. قالوا ربنا اطعنا سادتنا وكبرانا فاضلونا السبيلا. யா அல்லாஹ், அப்துல் வஹாப் நஜிதிக்கு நாங்கள் வெளிப்பட்டோம், மௌதூதிக்கு வெளிப்பட்டோம், ஜைனுல் ஆபிதீனுக்கு வெளிப்பட்டோம், எஸ்கேஎம் மாட்டு மதனிக்கு வெளிப்பட்டோம், அதனால் எங்களை வழிவெடுத்து விட்டார்கள் சொன்னாங்க. அதனால அவன் என்ன கேட்பானா, நான் நரகத்துல விழுந்தது பத்தி பிரச்சனை இல்ல, ரப்பனா ஆதிஹிம் லிஅஃபைன் மினல் அஸாப், எங்களை நரகத்துல போட்டது பிரச்சனை இல்ல, எங்க அப்பமார்களுக்கு 2 தண்டனை கொடுன்னு, 2 தண்டனை கொடு. யாரு கேட்பார்கள்? இந்த தௌஹீத் என்று போலி தௌஹீதில் அடைக்கலம் கொண்டு 20 ஆண்டுகளாக ஈமானை தவறவிட்ட இஸ்லாமிய இளைஞர்கள். நாம் இளைஞர்களை குறை சொல்லவில்லை, தங்களுடைய ஈமானை இழந்துவிட்டு இன்றைக்கு சுன்னத்து ஜமாஅத்திற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாடு முடிகிற பொழுது தௌஹீதினுடைய கூடாரம் ஒட்டுமொத்தமாக காலியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது ஒரு ஜமாலியினுடைய செல்வாக்குக்காக, ஒரு சலீம் சிராஜியினுடைய செல்வாக்குக்காக, இந்த பேரவையினுடைய செல்வாக்குக்காக அல்ல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த மார்க்கம் சத்தியம் என்பதை நிலைநாட்டுவதற்கு கூடிய கொள்கை கூட்டம். 2 சுற்று, 3வது சுற்றிலே தௌஹீதுக்கு தலை சுற்று. அடுத்தும் வருவேன். இப்பொழுது உங்களுக்கு முடிந்தது 1வது சுற்றுதான். நான் ஏற்கனவே சொன்னேன், இவரது பேச்சு மற்றவர்களால் பேசப்படும் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொன்னேன். நிரூபிச்சிருக்கிறாரு. சொன்னாரு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து. ஏன்னா கேரளாவுக்கு போனா அங்க உள்ள வியாபாரம் பாதிக்கப்படும், அங்க ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்றாரு. உண்மை அப்படிதான். நம்மளே யோசிச்சேன், என்ன மாநிலத்துக்கு மாநிலமா தௌஹீது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அனைத்திற்கும் தௌஹீத ஒரே மாதிரியா தான் போயிச்சாங்க. ஏன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து, கர்நாடகா தௌஹீத் ஜமாத்து, ஒரு மாநிலத்துக்கும். இது பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, இந்த தமிழ்நாட்டுல இவங்கல இருந்து புளியங்குடியில இருந்து பிரிஞ்சாங்க, அவங்க புளியங்குடி தௌஹீத் ஜமாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. நாகப்பட்டினம் பக்கத்துல மஞ்சக்கொல்ல ஒரு ஊர் இருக்கு, அவங்களும் இவங்க இருந்து பிரிஞ்சு போனாங்களா, மஞ்சக்கொல்ல தௌஹீத் ஜமாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. கடைசியில இப்ப இந்த வீதிகளுக்கும் ரோடுகளுக்கு தான் பாக்கி, ஜின்னா ரோடு தௌஹீத் ஜமாத்து அப்படிதான் பேர் வைக்கல ரோட்டுக்கு. இந்த மாதிரி ஆயிப்போச்சு. சிலோனுக்கு போனாக்கா அங்கே அப்படித்தான், இலங்கை தௌஹீத் ஜமாத் தான். என்னடா ஒவ்வொரு நாட்டுக்கு கூட பேர் வச்சுட்டாங்களே. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த உலகத்துக்கே தௌஹீத் ஜமாத்துன்னு யாரும் தலைவர் இல்லையா அவங்களுக்கு? ஒவ்வொரு மாநிலம் நாடு இப்படியெல்லாம் இருக்குது, உலகத்துக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா வைக்கல. அவங்க உலகத்து தௌஹீத் ஜமாத்து வச்சு ஒரு தலைவனே நியமிக்கல. ஏன்னு கேட்டா, ஏற்கனவே ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் தான் இப்லீஸ். ஏன்னா இவங்க சொல்ற அந்த தௌஹீதுக்கு அவன் தான் போலி தௌஹீது. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இப்லீஸுக்கு இல்லாத தௌஹீதாங்க. இப்லீஸ் என்ன சொன்னா, இறைவனே உன்னை மட்டும் வணங்குவேன், உனக்கு மட்டும் சஜா செய்வேன். அல்லாஹ் சொன்னா, சரி எனக்கு வணக்கமா செய்யற, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரியாதையாக்க செய்யலாம். இல்ல இல்ல உனக்கு மட்டும் தான் நான் செய்வேன் சஜிதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டான். உடனே அல்லாஹ் தஆலா இப்லீஸ பக்கத்துல கூப்பிட்டு வச்சு முதுக தட்டி கொடுத்து, சரியான தௌஹீத்வாதி நீ தான்டா அப்படின்னு சொன்னானே, தூக்கி எரிஞ்சிட்டான். ஏன்னா இதான் போலி தௌஹீதுங்கிறது. அவன் ஏற்கனவே உலக போலி தௌஹீதுக்கு தலைவரா இருக்கிறதுனால உலக அளவுக்கு தௌஹீத் ஜமாத் அவங்க அமைக்கல. இப்ப மாநிலம் மாவட்டம் இந்த மாதிரி அமைச்சுக்கிட்டு இருக்கிற வச்சுக்கிறங்க. இன்னொன்னு சொன்னாரு, இந்த பள்ளிவாசல்கள் கூட வணக்கம் நடைபெற இடத்துல கூட எவ்வளவு வேடிக்கைகள் நடத்துறாங்க, கொடூரமான செயல் செய்யறாங்க, தொழுதுட்டு இருக்கும் போது இடைஞ்சல் கொடுக்கறாங்க. அப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களா கடைநல்லூர் பள்ளிவாசல்ல. கடைசியில அவங்க போலீஸ் கொண்டு இறக்கிட்டான், எல்லாம் தொப்பி போட்ட போலீஸ். அதான் ஒரு ஆள் சொன்னாரு, ஏன்னா பள்ளிக்கு வந்தா இவங்க எல்லாம் தொப்பி போடக்கூடாது தொப்பி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தொப்பி போட்ட போலீஸா வந்து இறக்கி விட்டான் பள்ளிவாசலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இந்த மாதிரி நிறைய விவரங்களை அவர் எடுத்து சொன்னாரு. அற்புதமான வாதம் தான். அதற்கு பதில் தர வருகிறார் மக்களின் விழிப்புணர்வை என்கின்ற அணியை சார்ந்த மௌலவி PM முகமது இப்ராஹிம் உலூமி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வருகை தந்திருக்கிற அனைத்து சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கை வீரர்களுக்கும் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
வீட்டிலே தொந்தரவு தாங்க முடியாம சந்தோஷமா வரலான்னு பஸ்ஸில் ஏறினா 100 ரூபாய் தந்தா தான் பஸ்ஸில் ஏற முடியும். கம்மியா தானே கேட்டிருக்காங்க. எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு மிக அதிகமான தொகை இது. 100 ரூபாய் கேட்டாங்க. சரி, மகிழ்ச்சியா அந்த மேடையில பேச வரலான்னு பார்த்தா மைக்க தட்டி கட்டுப்பாடு நடுவர் விதிக்கிறாரு. சுதந்திரமா, ஏன்னா இது மாநாடு, வெற்றி மாநாடு. 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சுதந்திரம் தான். இல்ல, இருந்தாலும் எங்களுக்கு அது போதாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுதந்திர மாநாடு, வெற்றி மாநாடு அப்படிங்கிற பொழுது சுதந்திரமா பேச நடுவர் அவர்கள் அனுமதி தர வேண்டுமா அன்போடு ஆரம்பமாக கேட்டுக்கொள்கிறேன். இது மக்கள் விழிப்புணர்வு. மக்கள் விழிப்புணர்வு பெற்ற சமுதாயம் எந்த சமுதாயமும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. அந்த வெற்றியினுடைய வெளிப்பாடுதான் இந்த உணர்வு. மாலிக் ஹஸரத் சொல்கிற பொழுது அந்த எதிரணிக்காரர்கள் எல்லாம் அற்புதமாக எதிர்த்து பேசினார். ஆனால் சுயநலத்தினுடைய விளைவின் காரணமாகத்தான் அவர்கள் அப்படி மாறினார்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்க வேண்டும். அப்ப சுயநலத்தினுடைய விளைவு என்ன? இப்படியெல்லாம் அக்கிரம அநியாயம் அட்டூழியம் பண்றான், அதனால இவன் பின்னாடி போனா நாம நாசமா போயிருவோம். இந்த மக்கள் விழித்தெழுந்தார்கள். இதோ மாநாட்டிலே ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். இது வெற்றி மாநாடு. அருமையானவர்களே, ஆரம்பத்தில் ஐஸ் வச்சு பேசிட்டு இருந்தாங்க அந்த அணி தலைவர். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய சாந்தமான சுரூபமாக அமைந்திருக்கிற மயிலாஞ்சி முகத்துடையவர் நடுவர் அவர்கள் பட்டி தொட்டியாக சென்று சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கை முழக்கங்களை அற்புதமாக எடுத்து இயம்பியவர்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கூட்டம் என்பது அவருக்கே தெரியும் இல்லையா? களியக்காவிலை என்பது யாருக்குமே தெரியாது. அந்த வாசனை கூட நமக்கு தெரியாமல் இருந்தது. அப்துல்லா ஜமாலி ஹஸரத் அவர்கள் எப்பொழுது அந்த விவாதத்திலே கலந்து கொண்டார்களோ, ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, கோயம்புத்தூர்ல ஐக்கிய ஜமாத் பேரவை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஹஸரத் வந்தாங்க இம்தாதுல் அரபிக் கல்லூரியில. எத்தனை பேர் தெரியுமா இருந்தாங்க? வெறும் 5, 6, 8 பேத்துக்குள்ளதான் மொத்தமே இருந்தாங்க. நானும் அதிலே கலந்து கொண்டேன். மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய தோழர்களே, சுபஹானல்லாஹ். எப்பொழுது களியக்காவிலை விழா நடந்த விவாதம் நடைபெற்றதோ அன்றிலிருந்து சுபஹானல்லாஹ் தாரை தாரையாக மகிழ்ச்சி வெள்ளத்திலே எனக்கும் மகிழ்ச்சி. இதோ இந்த வெள்ளத்தை விட இல்லையா, வெள்ளத்தை விட இங்கே வெள்ள மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இங்கே குழுமி இருக்கிற கூட்டத்தை பார்க்கிற பொழுது நீங்க தீர்ப்பை எங்க பக்கத்தான் வழங்கணுங்கிற ஆரம்பத்தில் ஆணித்தரமா சொல்லி கடமைப்பட்டிருக்கிற. ஏன்னா நீங்க பட்டி தொட்டி எல்லாம் போனதற்கு பிறகுதான் இந்த கூட்டம் வந்தது என்பது எடுத்துக்காட்டான உண்மை. அருமையானவர்களே, வாதம் எப்படி அமைகிறதோ அதற்கு தகுந்தவாறு தான் தீர்ப்பு. இல்ல இருந்தாலும் எங்க அணியை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. முன்னாடி ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட நீ நல்ல பேர் மீண்டும் வாங்கணும்னா, மீண்டும் ஜமாலி ஹஸரத் கோயம்புத்தூருக்கு வரணும்னா, அப்போ நீங்க எங்களுக்கு தகுந்தவா தீர்ப்பு வழங்கினால்தான் மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ் பிறகு கிடைக்கும். எதிரணியிலையும் கோயம்புத்தூருக்காரர் இருக்கிறாரு. இல்ல அவரெல்லாம் வெளியூருக்காரு. நாங்களாம் சொந்த பள்ளி கோயம்புத்தூர்.